வணக்கம். பொதுவா இன்டர்நெட் அப்படிங்கிறது எந்த கட்டுப்பாடும் இல்லாத ரொம்பவே ஒரு விசித்திரமான இடம். ஆனா சில நேரங்கள்ல எந்த விதிகளுக்கும் அடங்காத, யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாத ஒரு மாபெரும் சக்தி எங்கே உருவாகும். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வழக்கத்தான் விசாரிக்க போறோம். இது வெறும் ஒரு யூடியூபரோட வெற்றி பயணத்தை கொண்டாடுற கதை கிடையாது. இன்டர்நெட் அல்காரிதத்தையே மொத்தமா தன் கைக்குள்ள கொண்டு வந்த ஒரு டிஜிட்டல் அனாமலியோட சீரியஸான விசாரணை. வாங்க இந்த மர்மத்தை கொஞ்சம் அலசி பார்ப்போம். ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமெரிக்காவோட ஒஹியோ மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு சாதாரண 11 வயது பையன் எப்படி ஒட்டுமொத்த உலகளாவிய இன்டர்நெட்டையும் தன்னோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தான். எந்த ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தோட சப்போர்ட்டும் இல்லாம இந்த பிரம்மாண்டமான சாதனையை அவன் எப்படி நிகழ்த்தினான்? இந்த கேள்விக்கான விடை நாம இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்த அத்தனை ஊடக விதிகளையும் தலைகீழா மாற்றக்கூடியது. சரி, இதை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இந்த முரண்பாட்டை கவனிங்க. 2020 டெட்ராய்ட் நகரத்துல தன்னோட மாமா கூட தங்கியிருந்த ஒரு சின்ன பெட்ரூம்ல இருந்து பிளே ஸ்டேஷன் கேமரா மூலமா வெறும் 10 பேருக்காக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் சரியா 4 வருஷம் கழிச்சு 2024ல இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு லைவ் ஸ்ட்ரீம்ல ஒரே நேரத்துல 1 மில்லியன் பார்வையாளர்களை உள்ள இழுத்திருக்காரு. மனித மூளைக்கே எட்டாத இந்த விவரிக்க முடியாத அசுரத்தனமான வளர்ச்சி எப்படி சாத்தியமாச்சு? இந்த மர்மத்தோட மையப்புள்ளியே ஐஷோஸ்பீட் தாங்க. இவருடைய உண்மையான பேர் டாரன் ஜேசன் வாட்கின்ஸ் ஜூனியர். 2005ல் பிறந்த இவரோட ஆரம்ப காலம் ரொம்பவே சாதாரணமாக தான் இருந்துச்சு. ஆனால் வீடியோ கேம் விளையாடும்போது அவர் வெளிப்படுத்தின அந்த அதீத கோபமும் மூர்க்கத்தனமான உடல் அசைவுகளும் கேமராவில் பார்த்து கத்துறதும் இன்டர்நெட்டோட மொத்த கவனத்தையும் ஈர்த்துச்சு. அவர் பண்ண அந்த கணிக்க முடியாத குழப்பமான விஷயங்கள் தான் டிக்டாக்ல மீம்ஸா வைரலாகி இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்துக்கு அடித்தளமாக அமைஞ்சது. இந்த விசாரணையோட மிக முக்கியமான ஒரு ஆதாரமா இந்த நம்பரை நம்ம பார்க்கலாம். 53.8 மில்லியன். இது வெறும் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கிடையாது. இது ஒரு டிஜிட்டல் சாம்ராஜ்யத்தோட அளவு. சொல்லப்போன ஒரு இராணுவத்தோட பலம். இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவர் தன்னோட நன்னடத்தையினாலேயோ இல்ல ரொம்ப திட்டமிட்ட உத்திகளாலோ சாதாரணமாக பெற்றுவிடல. இதுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள் ரொம்பவே வித்தியாசமானவை. இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் கொஞ்சம் இருண்டவை. இப்போ நாம அவருடைய டிஜிட்டல் குற்றப்பதிவேட்டை பார்க்க போறோம். தொடர்ச்சியான டிஜிட்டல் இடையூறுகள், பல தளங்கள்ல இருந்து அவருக்கு விதிக்கப்பட்ட தடைகள், அப்புறம் நிஜ உலகத்துல அவர் உருவாக்கின குழப்பங்கள்னு இது ஒரு மிக நீண்ட பட்டியல். ஒரு போலீஸ் ஃபைலை வாசிக்கிற மாதிரி இந்த டைம்லைனை பாருங்க. டிசம்பர் 2021ல் ட்விட்ச் தளத்தில் ஒரு பொண்ணுக்கிட்ட தகாத வார்த்தைகள் பேசினதுக்காக அவருக்கு தடை வருது. ஏப்ரல் 2022ல் பெண்களை இழிவுபடுத்தினதுக்காக ரியாட் கேம்ஸ் தளங்கள்லேருந்து நிரந்தர தடை. ஜூலை 2022ல் தன்னோட பெட்ரூம்குள்ளேயே ஒரு பிகாச்சு பட்டாசை வெடிக்க செஞ்சு தீயணைப்பு படையே வரவழைக்கிறாரு. இது கேட்கறதுக்கு வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் சரியாக ஒரு மாதம் கழிச்சு ஆகஸ்ட் 2022ல் யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் மூலமாக அதிரடி படையினர் அவர் வீட்டுக்கு வந்து லைவ் கேமராவுக்கு முன்னாடி அவருக்கு விளங்க மாட்டுறாங்க. உண்மையிலே இது ஒரு ஹாலிவுட் சினிமா காட்சி மாதிரி இல்லை? இந்த சர்ச்சைகள் இதோடைய நிக்கல. மைன்கிராஃப்ட் கேம்ல ஒரு ஆபாசமான மோட ஸ்ட்ரீம் பண்ணதுக்காக யூடியூப்ல இருந்து சஸ்பெண்ட் ஆகுறாரு. அவரோட பழைய சர்ச்சைக்குரிய பேச்சுகள் மறுபடியும் வைரலானதால முன்னணி நெட்வொர்க்கான ஸ்கை ஸ்போர்ட்ஸ் தளங்கள்ல இருந்து அவரை நிரந்தரமா தூக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கிரிப்டோ கரன்சி மோசடி ஒன்றில் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அதுக்கப்புறம் 2022 உலக கோப்பையில ஒரு சீன பார்வையாளரை கிண்டல் செஞ்சதுக்காக உலகளாவிய கண்டனங்களையும் சந்திச்சாரு. பொதுவா ஒரு பாரம்பரிய ஊடகவியலாளருக்கு இதுல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா கூட அவரோட கெரியர் அன்றோடைய மொத்தமா முடிவுக்கு வந்திருக்கும். இந்த பாரடாக்ஸ் மெட்டாவர்ஸ் கிரிப்டோ சர்ச்சையின் போது அவர் தன்னோட ரசிகர்கள் கிட்ட சொன்ன வார்த்தைகள் தான் இது. நான் ஒருபோதும் செய்திருக்க கூடாத ஒரு தவறை செய்துவிட்டேன், ஆனால் நான் மோசடி செய்பவன் அல்ல. எந்த விதிகளுக்கும் கட்டுப்படாத அவரோட பயணத்துல தான் செஞ்ச தப்புக்கான விளைவுகளை சமாளிக்க அவர் முயற்சித்த ரொம்பவே அரிதான ஒரு தருணம் இது. இந்த ஒட்டுமொத்த கேஸோட மிகப்பெரிய ட்விஸ்டே இதுதாங்க. இத்தனை தடைகள், இத்தனை சர்ச்சைகள், போலீஸ் கைதுன்னு எதுவுமே அவரை அழிக்கல. மாறாக இது எல்லாமே அவரோட வளர்ச்சிக்கு ஒரு ராக்கெட் எரிபொருளா செயல்பட்டிருக்கு. டிஜிட்டல் அல்கோரிதத்தை எப்படி ஹேக் பண்றதுன்னு அவர் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருந்தாரு. அவரோட வாழ்க்கையில குழப்பங்கள் அதிகமாக இன்டர்நெட்ல அவரோட செல்வாக்கும் பல மடங்கு விரிவடைஞ்சுக்கிட்டே போச்சு. இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். அவர் ரொம்ப மோசமான சர்ச்சைகள்ல சிக்கியிருந்த அதே காலகட்டத்துல தான் அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கையும் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு எகிரிருக்கு. ஜூன் 2021ல் 1 மில்லியன், அடுத்த ஒரே வருஷத்துல ஜூலை 2022ல் 10 மில்லியன், அப்புறம் ஜனவரி 2026ல் 50 மில்லியன் அப்படிங்கிற இமாலய இலக்கு அடைந்த முதல் கருப்பின யூடியூபர் என்ற மைல்கல்ல அவர் தொட்டாரு. இது சாதாரண வளர்ச்சியே கிடையாது, இது பக்கா அல்காரிதம் வேட்டை. இதோட உச்சகட்டமா இந்த நம்பரை பாருங்க. 8.2 பில்லியன் மொத்த வியூஸ்.
அதாவது ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையை விட அதிகமான முறை அவரோட வீடியோக்கள் பார்க்கப்பட்டிருக்கு. இந்த ஒற்றை நம்பர் திரைக்கு பின்னாடி அவர் செலுத்தின அசுரத்தனமான டிஜிட்டல் ஆதிக்கத்தை எந்த ஒளிவு மறைவும் இல்லாம நமக்கு உணர்த்துது. இதுவரைக்கும் நாம பார்த்தது அவரை இன்டர்நெட்டுக்குள்ள செஞ்ச மாயாஜாலங்களை மட்டும்தான். ஆனா இந்த விசாரணை இப்போ இணையத்தை விட்டு வெளியேறி நிஜ உலகத்தை நோக்கி திரும்புற கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு சின்ன அறைக்குள்ள கேமரால பார்த்து கத்திக்கிட்டு இருந்த ஒரு பையன் எப்படி நாட்டு எல்லைகளை தாண்டி நிஜ உலகத்தையும் அதிர வைக்கிற ஒரு உலகளாவிய கலாச்சார சக்தியா மாறினா அப்படிங்கறதான் அடுத்து நாம பார்க்க போறோம். அவரோட உலக பயணங்கள் எதுவுமே சாதாரணமா நடக்கல. அது அப்பட்டமான குழப்பங்களின் தொகுப்பு. நார்வேல ஒரு வெறித்தனமான கூட்டத்தால தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாரு. பெருவின் தலைநகரான லிமாவில் அந்த நகர மேயராலேயே 1 மணி நேரத்துக்கு கௌரவ மேயராகவும் தூதராகவும் அறிவிக்கப்படுறாரு. எகிப்தோட மாபெரும் கிசா பிரமிடுக்குள்ள லைவ் ஸ்ட்ரீம் செஞ்ச உலகின் முதல் நபருங்கிற வரலாற்று சிறப்பை வாங்குறாரு. இதுக்கெல்லாம் மேலா 2026 கானா நாடு அவருக்கு அதிகாரப்பூர்வ குடியுரிமையே வழங்கி கௌரவிக்குது. எந்தவித அரசியல் பின்னணியும் இல்லாத ஒருத்தர் எப்படி ஒரு சர்வதேச தூதரை போல அங்கீகரிக்கப்படுறார் அப்படிங்கிறது ஆச்சரியத்தின் உச்சம். இந்த ஒரு டேட்டாவை மட்டும் பாருங்க. 2024 கோடை காலத்துல அவர் போன ஐரோப்பிய சுற்றுப்பயணம் மட்டுமே 2.5 பில்லியன் வியூஸை அள்ளி இருக்கு. இது உலகின் முன்னணி டெலிவிஷன் நெட்வொர்க்குகள் கோடிக்கணக்கான டாலர்களை செலவழிச்சா கூட கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத ஒரு நம்ப முடியாத மைல்கல். இப்போ இந்த சாம்ராஜ்யம் வெறும் யூடியூபோட நின்னுடல. இங்க இருக்கிற தகவல்களை பார்த்தா ஏதோ ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியோட சாதனைகள் மாதிரி தெரியலையா? வார்னர் ரெக்கார்ட்ஸ் மூலமா வேர்ல்ட் கப் அப்படிங்கிற சூப்பர் ஹிட் பாட்டை ரிலீஸ் பண்றாரு. உலக புகழ்பெற்ற WWE மல்யுத்தத்துல ராயல் ரம்பிள் மற்றும் ரெசில்மேனியால நேரடியாக களமிறங்குறாரு. அமெரிக்காவோட பாலர் லீக் அமைப்போட தலைவரா நியமிக்கப்படுறாரு. டொரிட்டோஸ் நிறுவனத்தோட சேர்ந்து தாம் பேர்லயே ஸ்நாக்ஸ் வெளியிடுறாரு. இது ஒரு தனிநபரோட இன்டர்நெட் புகழை கடந்த பல தளங்கள்ல பரவி இருக்கிற ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம். வாங்க இந்த சூப்பர் ஸ்டாரும் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். இது தற்செயலா நடந்த ஒண்ணும் கிடையாது. இது ஒரு பக்காவான 4 படிநிலை திட்டம். முதல் படி, கணிக்க முடியாத கோபமான கேமிங் ஸ்ட்ரீம்கள் மூலமா மொத்த கவனத்தையும் தன் பக்கம் திருப்புவது. 2ஆம் படி, தனக்கு வந்த தலைகள் எல்லாம் தாண்டி ஒரு விதி மீறுபவர் அப்படிங்கிற மர்மமான பிம்பத்தை உருவாக்குறது. 3ஆம் படி, ரூமை விட்டு வெளியே வந்து 24 மணி நேரமும் உலகளாவிய நிஜ வாழ்க்கை IRL ஒளிபரப்புகளுக்கு மாறுறது. மற்றும் 4ஆம் படி, தனக்கு கிடைச்ச ரீச்சை வச்சுக்கிட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோ முதல் டாம் பிராடி வரைக்கும் உலகளாவிய ஐகான்கள் கூட சேர்ந்து தன்னோட பிம்பத்தை உச்சத்துக்கு கொண்டு போறது. இந்த இடத்துல இவர்கிட்ட இருக்கிற ஒரு வினோதமான முரண்பாட்டை நம்ம கட்டாயம் பதிவு செஞ்சாகணும். ஒரு பக்கம் கிரிப்டோ மோஸ்டடிகளை ப்ரொமோட் பண்றதா இவர் மேல கடுமையான குற்றச்சாட்டுகள் வருது. ஆனா இன்னொரு பக்கம் $10.7 மில்லியன் திரட்டிய மேட்ச் ஃபார் ஹோப் 2025 சாரிட்டி கால்பந்து போட்டியில கேப்டனா விளையாடுறாரு. பாலஸ்தீன பாந்தைகள் நிவாரண நிதிக்கு $50,000 நன்கொடை கொடுக்கறாருன்னு இவரோட செயல்கள் வேற லெவல்ல விரியுது. இவரை நல்லவர்னு சொல்றதா கெட்டவர்னு சொல்றதா? இந்த முரண்பாடு தான் இவரை இன்னைக்கும் இன்டர்நெட்டோட பேசுபொருளாகவே வச்சிருக்கு. இந்த கேஸ் ஃபைல் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. மே 2026 அவர் தன்னோட கரீபியன் சுற்றுப்பயணத்தை தொடங்கினாரு. ஜமைக்காவில் இருக்கிற சர்வதேச விமான நிலையத்தில் அவர் வந்து இறங்கினப்போ அந்த நாட்டோட பாரம்பரிய ஜங்கானு அப்படிங்கிற நடன கலைஞர்களோட அரசாங்க அளவிலான ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவரோட பவர் இப்போ எந்த உயரத்தில் இருக்கு அப்படிங்கிறத இது ரொம்ப தெளிவாவே காட்டுது. இறுதியா இந்த ஒட்டுமொத்த விசாரணையும் நம்மள ஒரு மிக முக்கியமான கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. கையில ஒரு கேமராவோட இருக்கிற ஒஹையோவை சேர்ந்த ஒரு 13 வயது பையன் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள பாரம்பரிய ஊடக நெட்வொர்க்குகளை விட அதிக உலகளாவிய செல்வாக்கை கையாளும் போது அது எதிர்கால பொழுதுபோக்கு துறையையே எப்படி மாத்தப் போகுது? விதிகளும் தணிக்கைகளும் இல்லாத இந்த புதிய ஊடக உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இதுக்கான பதிலை நாம தான் தொடர்ந்து தேடணும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஆய்வுல சந்திக்கலாம்.